இந்த பிரத்யேகமான ஆழமான அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். வணக்கம். நேரான நீங்க இப்போ டிராஃபிக்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆமா. இல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கலாம். கரெக்ட். இல்ல காஃபி குடிச்சுக்கிட்டே புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாங்கிற ஆர்வத்துல கூட இதை கேட்டுட்டு இருக்கலாம். கண்டிப்பா. உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தேடல் தான் இது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் அதாவது நம்ம மூலப்பொருள். ஆமா, அது கொஞ்சம் வித்தியாசமானது. 27 பிப்ரவரி 2026 நாளிட்ட ஒரு ஆழமான ஆன்மீக உரை. பிரம்மா குமாரிகள் அமைப்போட முரளி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டாக்குமெண்ட் தான் இன்னைக்கு நம்ம அலச போற விஷயம். உடனே நேயர்கள் ஓஹோ இது ஏதோ ரொம்ப சீரியஸான தத்துவ கிளாஸ் போலயே நினைச்சிட வேண்டாம். உண்மைதான். நம்ம மிஷன் அது கிடையாது. இந்த உரைக்குள்ள ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சில உருவகங்கள் இருக்கு. அதாவது சில பியூட்டிஃபுல்லான மெட்டஃபர்ஸ். நம்ம அன்றாட வாழ்வியலோட கனெக்ட் ஆகிற நிறைய ரகசியங்கள் இதுல புதைஞ்சு கிடக்கு. அதை தோண்டி எடுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம வேலை. இந்த சோர்ஸை என்னோட சேர்ந்து அனலைஸ் பண்ணி அதோட பின்னணியை டீகோட் பண்றதுக்காக நம்ம எக்ஸ்பர்ட்டும் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஒரு ஹூ கோட இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் சக்தி, எல்லாத்தையும் கடந்த இறைவன் தன்னை ஒரு சலவையாளர்னு சொல்றாரு. அதாவது லாண்ட்ரி வேலை பார்க்குற ஒரு தோபி. எக்ஸாக்ட்லி. ஒரு தோபி அப்படின்னும் ஒரு வண்டர்ஃபுல் சர்வன்ட் அப்படின்னு இந்த உரையில சொல்லியிருக்காரு. ஆமா. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க சொன்ன இதே விஷயம்தான் இந்த மொத்த டாக்குமெண்ட்லயும் என் கவனத்தை ரொம்ப ஈர்த்தது. இல்லையா? ஏன்னா பொதுவா ஆன்மீகத்துல இறைவனை ஒரு எட்டாக்கனியாவோ அல்லது நாம தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கற ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டியாவும் தான் காட்டியிருப்பாங்க. கரெக்ட். ஒரு பயம் கலந்த பக்தி தான் இருக்கும். ஆனா இந்த சோர்ஸ் மெட்டீரியல் அந்த மொத்த ஐடியாவையும் தலைகீழா மாத்துது. எப்படி? இங்க இறைவன் ரொம்ப நெருக்கமான ஒரு சேவகனா, நம்மளோட அழுக்க நீக்கிற ஒரு தோபியா தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ரொம்ப வித்தியாசமான ஆங்கிள் இது. இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சைக்காலஜி இருக்கு. அதாவது ஒரு ஆத்மா தன்னோட நீண்ட நெடிய பயணத்துல நிறைய உலகியல் சுமைகளால ரொம்பவே சோர்வடைந்து போயிடுதுன்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஒரு நிமிஷம். இந்த உலகியல் சுமைகள்னா அந்த காமேந்திரியங்கள்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. நேர்களுக்காக நாம் இதை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணலாம். காமேந்திரியங்கள் அப்படிங்கிறது நம்மளோட பிசிக்கல் சென்சஸ் தானே? எக்ஸாக்ட்லி. அதாவது நம்ம கண்கள் எதையாவது பார்க்க ஆசைப்படுறது, காதுகள் எதையாவது கேட்க துடிக்கிறதுன்னு நம்மளோட அயன்புலன்களும் எந்நேரமும் உலக விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தொடர்ச்சியான தேடலும் பற்றுதலும் தான் ஆன்மால படியிற அழுக்கு. ஓ, அந்த ஓட்டத்துல தான் ஆன்மாவுக்கு ஒரு எக்ஸாஷன், ஒரு பயங்கரமான சோர்வு வருது. உண்மைதான். இப்போ உங்க ட்ரெஸ்ல சகதி பட்டுடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணியும் சோப்பும் போட்டு துவைப்போம். ஆனா ஆன்மாங்கிறது பிசிக்கலான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அந்த ஆன்மால படிஞ்சிருக்கிற இந்த காமேந்திரியங்களோட அழுக்க, அந்த எமோஷனல் பேக்கேஜ ஒரு தோபியா இருந்து அவர் எப்படி சுத்தம் பண்றாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். அவர் எந்த கெமிக்கலையோ மேஜிக்கையோ யூஸ் பண்றது இல்லையே. கிடையாது. மனமனாபவ் அப்படிங்கிற ஒரு மன்றத்தை தான் இங்க டிட்டர்ஜென்ட்டா அவர் பயன்படுத்துறாருன்னு இந்த உரை ரொம்ப லாஜிக்கலா விளக்குது. மனமனாபவ் அப்படின்னா உன்னுடைய மனதை முழுமையா என்கிட்ட செலுத்து, என்னை மட்டுமே நினைவுல வச்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தம் வரும்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட். இந்த ஒற்றை நினைவின் மூலமா அந்த ஆன்மாவில இருக்கிற மொத்த லக்கேஜும் ஒரு செகண்ட்ல சுத்தமாகிடும்னு சொல்றாங்க. வாவ். இந்த கான்செப்ட படிக்கும்போது எனக்கு இன்னொரு வார்த்தை ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன வார்த்தை? இந்த டாக்குமெண்ட்ல யோக நெருப்பு அப்படின்னு ஒரு புதுமையான வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, யோகாக்னி. நம்ம ஊர்ல யோகா அப்படின்னாலே மூச்சை அடக்கிறது, உடம்ப வளைக்கிறதுன்னு பல பிசிக்கலான ஹடயோகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். கரெக்ட். ஆனா இந்த மனமனாபவ் நினைவை ஒரு நெருப்புக்கு ஒப்பிடுறாங்களே, அது ஏன்? இது ரொம்ப முக்கியமான ஒரு அனாலிசிஸ். உலகத்துல நிறைய வகையான உடற்பயிற்சிகள், ஆசனங்கள் இருக்குங்கிறத இந்த ஆவணம் மறுக்கவே இல்ல. அதெல்லாம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்க கண்டிப்பா தேவலாம். அதை எப்படி நெருப்புல போட்டு உருக்கி தூய்மைப்படுத்துவாங்களோ அதே மாதிரி தான் இந்த யோக நெருப்பும். அப்போ இது வெளியில எரியிற நெருப்பு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது மனசோட ஒருநிலைப்பாடு. இறைவனை பத்தி நம்ம மனசுல இருக்கிற அந்த ஆழமான தீவிரமான எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுவே ஒரு நெருப்பா மாறி நம்மளோட பழைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் சுட்டு பொசுக்கிடும். இது விளக்குது. நேரார நீங்க இத உங்க லைஃப்ல அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஆமா. நீங்க ரொம்ப மென்டலா டயர்டா ஃபீல் பண்றப்போ மைண்ட ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஒரு வெக்கேஷன் போறதோ இல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றதோ உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தரலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸ, அந்த எக்ஸாஷனை வெறும் பிசிக்கல் ஆக்ஷனால மட்டும் சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. உங்க உள்ளத்தின் எண்ணங்களை நீங்க சுத்தப்படுத்துற அந்த ப்ராசஸ் தான் உண்மையான கிளீனிங். இது ரொம்பவே ரிலேட்டபிளா இருக்கு. உண்மைதான்.
அப்படியே இந்த மைண்ட் செட்ல இருந்து இந்த உரை சொல்ற ஒரு பெரிய உலகளாவிய உருவகத்துக்குள்ள போகலாம். அந்த கல்லறை உருவகம் தானே? எக்ஸாக்ட்லி. இந்த பழைய உலகத்தை ஒரு கல்லறை, அதாவது கப்ரிஸ்தான் அப்படின்னும், இனிமே உருவாகப் போற புது உலகத்தை தேவதைகளோட பரிஸ்தான் அப்படின்னு ரொம்ப கான்ட்ராஸ்டா பிரிச்சு காட்டியிருக்காங்க. ஆமா, இத படிக்கும் போதே ஒரு கியூரியாசிட்டி வருது. இத ஒரு பறவை பார்வையில வச்சு பார்த்தோம்னா மனிதர்களோட சைக்காலஜிய இது எவ்வளவு துல்லியமா கேப்சர் பண்ணுதுன்னு புரியும். எப்படி சொல்றீங்க? இந்த உலகம் முழுக்கவே துக்கத்தாலும் வலியாலும் நிறைஞ்சு அதோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்த்தவே இந்த கல்லறைங்கிற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சுடுகாடு மாதிரி அமைதியற்று இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இத விளக்குறதுக்கு இந்த உரையில ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான உதாரணம் இருக்கு. சொல்லுங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த புது வீடு கிட்டத்தட்ட ரெடி ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே. அந்த டைம்ல நீங்க இப்போ குடியிருக்கிற பழைய வீட்டின் மேல உங்களுக்கு இருக்கிற பற்று எப்படி இருக்கும்? இயல்பாகவே அது குறைஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பா. புது வீடு ரெடியாகும்போது நம்ம மைண்ட் ஃபுல்லா அந்த புது வீட்டு ஹால்ல என்ன பெயிண்ட் அடிக்கலாம், டைல்ஸ் எப்படி போடலான்னு தான் இருக்கும். கரெக்ட். இப்போ இருக்கிற பழைய வாடகை வீட்ல குழாய் ஒழுங்குனா கூட பரவாயில்ல, இன்னும் 2 மாசம் தான் இங்க இருக்க போறோம், ரொம்ப கூலா அதை இக்னோர் பண்ணிடுவோம். பெர்ஃபெக்ட். அதே சைக்காலஜி தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு உதாரணம். உருவாக போற அந்த புதிய தூய்மையான உலகத்தின் மேல, அதாவது பரிஸ்தான் மேல நம்ம கவனம் முழுசும் திரும்பும்போது துக்கமும் வலியும் நிறைஞ்ச இந்த பழைய உலகத்தின் மேல மனிதர்களுக்கு இயல்பாவே ஒரு எல்லையற்ற வைராகியம் வந்துடணும்னு இது வலியுறுத்துது. இங்க வைராக்கியம்ங்கிறது எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடுறது கிடையாது. சுத்தமா கிடையாது. இந்த உலகத்துல உங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டே ஆனா மனதளவுல ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட், ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்றது. அந்த பழைய வீட்ல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாம புது வீட்டை நோக்கிய மைண்ட் செட்டோட இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. இந்த டிட்டாச்மெண்ட் கான்செப்ட் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இதே மாதிரி பிராக்டிக்கலான இன்னொரு ஐடியாவும் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அந்த இரட்டை அகிம்சை டாபிக் தானே? ஆமா, டபுள் நான் வயலன்ஸ். பொதுவா நம்ம சமூகத்துல அகிம்சை அப்படின்னாலே யாரையும் அடிக்காம இருக்கிறது, ஆயுதங்களை பயன்படுத்தாம இருக்கிறதுன்னு தான் நம்ம நினைப்போம். உண்மைதான். ஆனா இந்த சோர்ஸ்ல நடக்கிற போர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான பிசிக்கலான ஆயுத போர் கிடையாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிருக்காங்க. ஆமா. பிசிக்கல் வெப்பன்ஸ் இல்லனா அப்போ நமக்குள்ள நடக்கிற போர் தான் அது. அந்த இரட்டை அகிம்சையை எப்படி வளர்க்குறாங்க? இது இந்த என்டையர் டாக்குமெண்ட்லயே ரொம்ப ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு பகுதி. இரட்டை அகிம்சைங்கிறது வன்முறையை 2 லேயர்ல அவாய்ட் பண்றது. ஓகே, முதல் லேயர் என்ன? முதல் லேயர் நீங்க சொன்ன மாதிரி பிசிக்கலா யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுலாம். ஆனா 2வது லேயர் தான் ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப முக்கியமானது. மனிதர்களுக்குள்ளேயே இருக்கிற 5 தீய குணங்கள், அதாவது விகாரங்கள்னு சொல்றாங்க, அதுக்கு எதிரான ஒரு அகிம்சை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 தான் நிஜமான அசுரர்கள். ஆமா, மூலப்பொருள்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்றாங்க. காமம் அல்லது தீராத ஆசை அப்படிங்கறத ஒரு கட்டாரி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஒரு கத்தி மாதிரி. இந்த காம கட்டாரி தான் ஒரு மனிதனுக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பெரும் துயரத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பாவம்னு சொல்றாங்க. அதனால வெளியில யாரிடமும் சண்டை போடாம இருக்கிறது மட்டும் அகிம்சை கிடையாது. உள்ளுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காம உங்க மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது தான் உண்மையான இரட்டை அகிம்சை. ரொம்ப டீப்பான பாயிண்ட் இது. அப்போ நம்ம வெளியில ஒரு அமைதி படைய தேடுறத விட்டுட்டு நமக்குள்ளேயே ஒரு அமைதி படைய உருவாக்கணும். சூப்பரா சொன்னீங்க. நீங்க சொல்ற இந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது காலங்காலமா நம்ம சமூகத்துல ஃபாலோ பண்ணிட்டு வர்ற நிறைய சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் இந்த டாக்குமெண்ட் ரொம்ப வித்தியாசமான கோணத்துல கேள்வி கேட்குதுன்னு தோணுது. ஆமா, நிறைய பழக்க வழக்கங்களை இது மறுபரிசீலனை செய்ய சொல்லுது. குறிப்பா புனிதமாகிறதுக்கு கங்கையில நீராடுறது பத்தின மக்களின் நம்பிக்கை. கரெக்ட். நீங்க முன்னாடி சொன்ன அந்த லாஜிக் படியே பார்த்தா ஆன்மாங்கிறது ஒரு எனர்ஜி, அது பிசிக்கல் கிடையாது. அப்போ பிசிக்கலா இருக்கிற தண்ணியில குளிச்சா எப்படி ஒரு நான் பிசிக்கலான ஆன்மா புனிதமாகும் அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, இந்த இடத்துல சோர்ஸ் ரொம்ப ரேஷனலான தர்க்க ரீதியான ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்குது. என்ன ஆர்குமெண்ட்? உடம்பு அழுக்கா இருந்தா தண்ணில குளிச்சு சுத்தப்படுத்தலாம். ஆனா உள்ள இருக்கிற மனசோட அழுக்க தண்ணி எப்படி கழுவும்? கழுவாது. அப்போ கங்கையில குளிச்சு பாவத்தை போக்குறது அப்படிங்கிறது ஒரு மெட்டஃபரா தான் இருக்கணும்னு இது விளக்குது. ஓஹோ, அப்ப அந்த உண்மையான கங்கைனா என்ன? அது ஒரு நாலேஜாகவோ இல்ல ஒரு விஸ்டமாகவோ தான் இருக்கணும், சரியா? எக்ஸாக்ட்லி. ஞான அமிர்தம் அப்படிங்கிறது தான் அந்த உண்மையான கங்கைன்னு இந்த உரை சொல்லுது. அப்ப கௌமுக் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு புது அர்த்தம் கொடுக்கறாங்களா? ஆமா, பொதுவா கௌமுக்னா மலையில இருக்கிற ஒரு பாறையில இருந்து பசுவோட வாய் வடிவத்துல தண்ணி வர்ற இடத்த நினைச்சுக்கிறோம். ஆமா, அது ஒரு புண்ணிய ஸ்தலம்.
ஆனா இங்க கௌமுக் அப்படிங்கிறது உயிருள்ள மனிதர்களின் வாய் மூலமா பகிரப்படுற ஞானம். வாவ்! ஒருத்தர் சொல்ற நல்ல விஷயங்கள, ஞானத்தை கேட்டு அத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம ஆன்மாவை திருத்திக்கிறது தான் உண்மையான கங்கையில நீராடுறதுன்னு இது ரொம்ப அழகா ரீடிஃபைன் பண்ணுது. இந்த மாற்று பார்வை செம்ம லாஜிக்கலா இருக்கு. பிசிக்கலான ஒரு பயணத்தை விட சைக்காலஜிக்கலான ஒரு மாற்றம் தான் முக்கியம்னு இது வலியுறுத்துது. உண்மைதான். இதே மாதிரி நிறைய பண்டிகைகளுக்கும் இந்த ஒரே புது அர்த்தங்களை கொடுக்குது. இப்போ தசரா பண்டிகை எடுத்துப்போம். தசராவுல ராவணனோட உருவப்பொம்மை எரிக்கிறத நம்ம ஒரு சடங்கா பண்றோம். ஆமா, பண்றோம். ஆனா இந்த டாக்குமெண்ட்ல ராவணனுடைய லங்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சின்ன தீவு கிடையாதுன்னு சொல்றாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு சூழ்நிலையில இந்த என்டையர் உலகமுமே ராவணனோட ஆதிக்கத்துல கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறது தான் இதோட அடிப்படை வாதம். அப்போ உலகமே ஒரு லங்கையா? ஆமா, இங்க ராவணன் அப்படிங்கிறது 10 தலை இருக்கிற ஒரு தனி நபர் கிடையாது. முன்னாடியே மென்ஷன் பண்ண அந்த 5 தீய குணங்களோட ஒட்டுமொத்த உருவம் தான் ராவணன். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் கோவம், பேராசை, அகங்காரம்னு இந்த தீய குணங்கள் பரவி இருக்கிறதால இந்த முழு பூமியுமே ஒரு லங்கையா தான் மாறிடுச்சு. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை பிசிக்கலா ஒரு பொம்மையை எரிக்கிறத விட நமக்குள்ளேயும் உலகத்திலயும் இருக்கிற அந்த தீய குணங்களை எரிச்சு சாம்பலாக்குறது தான் உண்மையான பேரளவு தசரா அப்படின்னு அந்த சோர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுது. கரெக்ட். ரொம்ப ஆழமான புரிதல் இது. உலகமே லங்கைங்கிற அந்த தாட் ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்போ இதே லாஜிக்ல சிவ ஜெயந்திக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன கனெக்ஷன் சொல்றாங்க? இத ஒரு அழகான டைம் சைக்கிளோட, அதாவது காலச்சக்கரத்தோட அவங்க லிங்க் பண்றாங்க. காலச்சக்கரம்னா சிவ ஜெயந்தி அப்படிங்கிறது இந்த உலகம் முழுமையான இருள்ல, அதாவது அஞ்ஞானத்துல தத்தளிக்கும் போது ஒளியான இறைவன் வந்து ஒரு புது உலகத்தை உருவாக்குறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே. அப்படி அவர் உருவாக்குன அந்த புது உலகம் தான் கிருஷ்ண ஜெயந்தி. சிம்பிளா சொல்லணும்னா இருள் நிறைஞ்ச கம்சபுரியிலிருந்து ஒளி பொருந்திய கிருஷ்ணபுரிக்கு இந்த உலகம் மாறுற அந்த டிரான்சிஷனை தான் இந்த 2 பண்டிகைகளும் விவரிக்குது. எக்ஸாக்ட்லி. கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு அந்த புதிய பொற்காலத்தோட முதல் இளவரசர் அப்படின்னு இந்த ஆவணம் குறிப்பிடுது. இதெல்லாம் கேட்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு போறோம் அப்படிங்கிறது ஒரு ஹோப் கொடுக்குது. ஆமா. ஆனா இந்த சோர்ஸ் மெட்டீரியலை நான் படிக்கும்போது என்ன ரொம்பவே திடுக்கிட வச்ச ஒரு சீரியஸான பகுதியும் இதுல இருக்கு. ருத்ரஞான யாகம் பத்தின பகுதியா? ஆமா. அன்பையும் அகிம்சையும் பத்தி இவ்வளோ நேரம் பேசின இதே டாக்குமெண்ட்ல ருத்ர ஞான யாகத்துல இந்த பழைய உலகமே அழிந்துவிடும் அப்படின்னும் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள் வரும்தும் சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அமைதியை போதிக்கிற ஒரு தத்துவம் எப்படி இவ்வளோ வெளிப்படையா ஒரு டிஸ்ட்ரக்ஷனை பத்தி பேசுதுன்னு எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்க சர்ப்ரைஸ் ரொம்ப நியாயமானதுதான். அந்த வார்த்தைகளை நம்ம மேலோட்டமா படிச்சோம்னா அது ஏதோ ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி தோணலாம். ஆமா, ஒரு ஃபியர் மாங்கரிங் மாதிரி. ஆனா இந்த கான்செப்ட நம்ம ஒரு பேலன்ஸ்ட் வியூல கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இந்த உரை அழிவோ ஒரு முடிவா பார்க்கவே இல்ல. அப்போ அது என்ன? அது புதிய உலகத்தோட உருவாக்கத்திற்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு கட்டாயமான கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்னு தான் விளக்குது. உங்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு பழைய இடிஞ்சு விழும் நிலைமையில இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஒரு புதுசான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மாளிகையை கட்டணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பழைய பில்டிங்கை முழுசா அடிச்சிரு அந்த பிளாட்டை கிளியர் பண்ணாதான் புது பில்டிங் கட்ட முடியும் இல்லையா? செம்ம லாஜிக். அப்போ இந்த அழிவு அப்படிங்கிறது வெறுமனே உலகத்தை அழிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கிளியரிங் த பிளாட். ஒரு புது கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கான ஸ்பேஸ் உருவாக்குற விஷயங்கிறீங்க. அப்சல்யூட்லி. சோர்ஸ்ல ஒரு வரி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லுது. விநாசத்திற்கு முன்பு பிரம்மா மூலம் புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட், தென் டிஸ்ட்ரக்ஷன். ஆமா, அதாவது நல்ல குணங்கள் கொண்ட புதிய மனிதர்கள், ஒரு புதிய சிஸ்டம், இது எல்லாமே முதல்லயே உருவாக்கப்படும். அந்த புதிய உலகம் முழுமையா தயாரான பிறகுதான் பழைய உலகத்தோட கட்டமைப்பு முற்றிலுமா மாறும். அதனால இத நாம ஒரு அழிவா பார்க்காம ஒரு மாபெரும் உருமாற்றமா தான் பார்க்கணும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப டீப்பான தத்துவங்கள், பழைய உலகம், புது உலகம், டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா நேரான உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி மைண்ட்ல ஓடிட்டு இருக்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான்ப்பா இருக்கு. ஆனா நாளைக்கு காலைல நான் ஆஃபீஸ் போகணும், டிராஃபிக்ல டிரைவ் பண்ணணும், என் டெய்லி லைஃப்ல இதை நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கும் அதே கேள்விதான் இருக்கு. இந்த ஆழமான விஷயங்களை ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய டே டு டே வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? இதுதான் இந்த மொத்த அனாலிசிஸ்லே ரொம்ப முக்கியமான கேள்வி.
அறிவு அப்படிங்கிறது நாம் அதை வாழ்க்கையில பயன்படுத்தும் போது தான் நிஜமான ஞானமா மாறுது. கண்டிப்பா. இந்த டாக்குமெண்டோட எண்ட்ல ரஹம் தில் அப்படின்னு ஒரு உருது வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. ரஹம் தில் அப்படின்னா கருணை உள்ளம் அல்லது கருணை பார்வை. நீங்க கேட்டீங்களே ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், அதை வச்சே சொல்றேன். சொல்லுங்க. நாளைக்கு நீங்க ஆஃபீஸ் போறீங்க. அங்க உங்களை எப்பவுமே எரிச்சல் படுத்துற மாதிரி பேசுற ஒரு கொலீக் இருக்காருன்னு வச்சுப்போம். பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? அவர் அப்படி பேசும்போது நமக்கு கோபம் வரும், திருப்பி கத்துவோம், இல்லனா நாள் முழுக்க அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும். கண்டிப்பா. ஆஃபீஸ்ல, வீட்லன்னு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கிளாஷஸ் நடக்கிறது ரொம்ப சகஜம்தானே? ஆமா. அதுக்கு இந்த டாக்குமெண்ட் என்ன தீர்வு சொல்லுது? அதுக்கு தான் இந்த உரை ஒரு பியூட்டிஃபுல்லான தீர்வு தருது. ஒருத்தரோட குணங்களை, அதாவது அவங்களோட சன்ஸ்கார்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அவங்க மேல வெறுப்பு காட்டாதீங்கன்னு அது சொல்லுது. சன்ஸ்கார்ஸ்னா அவங்களோட அடிப்படை சுபாவம். ஆமா. அதாவது அந்த கொலீக் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவரோட எமோஷனல் ஸ்டேட் என்னங்கறத நீங்க நாலேஜ்ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் கத்தும்போது உங்களுக்கு கோபமோ வெறுப்போ வராது. ஓ. மாறாக, பாவம் இவர் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இப்படி நடந்துக்கிறாருன்னு அவர் மேல உங்களுக்கு ஒரு கருணை பார்வை தான் வரும். இதத்தான் ரஹம்தல்னு சொல்றாங்க. இந்த கருணை உள்ளம் இருக்கிறவங்க யாருடைய குணத்தோடயும் முட்டிக்க மாட்டாங்க. ஆமா, நோ கிளாஷிங். இது ஒண்ணுதாங்க ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஃபீல் ஆகுது. அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டியை நாம பர்சனலா எடுத்துக்காம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கருணையோட அணுகிறது ஆக்சுவலா அடுத்தவங்களுக்கானது கிடையாது, அது நமக்கான அமைதி. சூப்பரா சம்மரைஸ் பண்ணீங்க. இதை நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் ஞாபகத்துக்கு வருது. இந்த டாக்குமெண்ட்ல பாண்டவர்கள் 5 பேரை பத்தின ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, அது ரொம்ப நல்ல குறிப்பு. தனி மனித அமைதியில ஆரம்பிச்சு இது எப்படி ஒரு குரூப் டைனாமிக்ஸா மாறுதுங்கிறதுக்கு பாண்டவர்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க எப்படி ஒற்றுமையின் அடையாளமா இருந்தாங்கன்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த ஒருவர் சொன்னால் மற்றவர்கள் ஆம் என்று ஏற்றுக்கொண்டு இணைந்து செயல்படுறதோட வலிமையே இது காட்டுது. ரொம்ப கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்க. தனிமனித அமைதி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு குடும்பமாவோ இல்ல ஒரு டீமாவோ இணைந்து செயல்படும் போது இருக்கிற அந்த ஒற்றுமையும் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட் அண்ட் யூனிட்டி இருந்தா எவ்வளவு பெரிய சவாலையா இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படிங்கறதுக்கு தான் பாண்டவர்களோட உதாரணம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு டீப்பான அதே சமயம் நம்ம மைண்டுக்கு ரொம்பவே கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு செஷன் இது. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கோன்னு குயிக்கா ஒரு நெய்க்கா பாத்திரலாம். கண்டிப்பா. இறைவன் அப்படிங்கிறவரு ஒரு பனிஷிங் அத்தாரிட்டி கிடையாது. அவர் நம்ம ஆன்மாவோட மனச்சோர்வை நீக்கிற ஒரு அன்பான சலவையாளர்னு பார்த்தோம். ஆமா, தோபி. வெறும் பிசிக்கலா வெப்பன்ஸ கீழே போறது மட்டும் அஹிம்சை கிடையாது. நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற தீய குணங்களை, முக்கியமா அந்த காம கட்டாரிய அழிக்கிறது தான் உண்மையான இரட்டை அஹிம்சைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டபுள் நான் வயலன்ஸ். பிசிக்கல் தண்ணியில குளிக்கிறத விட ஞானம்ங்கிற கங்கையில நீராடுறது எவ்வளவு லாஜிக்கல்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேல உலக அழிவுங்கிறது ஒரு முடிவல்ல, அது புது தொடக்கத்துக்கான ஒரு ஸ்பேஸ் கிளியரிங் அப்படிங்கறதே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அப்புறம் டே டு டே லைஃப்ல அடுத்தவங்க மேல நாம காட்ட வேண்டிய ரஹம் தில், அதாவது கருணை பார்வையின் முக்கியத்துவத்தையும் ரொம்ப டீடைல்டா அலசியிருக்கோம். நிஜமாவே இந்த ஆவணம் ஆன்மீகம் அப்படிங்கறதே ஏதோ டெம்பிள்ல செய்யற சடங்கா மட்டும் பார்க்காம நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்வியல் பார்வையை மாத்திர ஒரு டூலா பயன்படுத்த கத்துக் கொடுக்குது. ஃபைனலா நேரான உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைய, ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம பார்த்த அந்த சோர்ஸ்ல இத நேரடியா சொல்லலனா கூட இந்த மொத்த உரையாடலோட பேஸ்ல இருந்து எழும்புற ஒரு பவர்ஃபுல் கேள்வி இது. இந்த உலகம் ஒரு கல்லறையா, அதாவது வாழவே முடியாத நரகமா மாறுறதும், அல்லது ஒரு அழகிய நந்தவனமா, ஒரு சொர்க்கமா மாறுறதும் முற்றிலும் நம்ம மனிதர்களோட மனநிலையை பொறுத்ததுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆமாம். அப்படி என்றால் இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்க போற ஒவ்வொரு நபர்கிட்டையும் நீங்க காட்டுற ஒரு சின்ன கருணை, உங்க முகத்துல இருக்கிற ஒரு சின்ன புன்னகை, அது இந்த உலகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமா மாத்திர அந்த முதல் செங்கலா இருக்க முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அடுத்த எண்ணம் இந்த உலகத்தை உருவாக்க போகுதா அல்லது அழிக்க போகுதா? அருமை. இந்த ஆழமான தேடல்ல இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து பயணிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சிந்தனையோடய உங்களை நாங்க விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு சூப்பரான அலசல்ல சந்திப்போம்.